பகவன் முதற்றே உலகு வணக்கம். மற்றொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. டொரண்டோ நேரம் தற்போது 9:02 PM அண்ட் இன்றைய டொரண்டோ வெதர் 23 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது மத்திய அரசின் COVID-19 தடுப்பூசி கட்டுப்பாடுகளை தளர்த்துவதாக அமைச்சர்கள் அறிவிப்பு. இதை பற்றி மேற்கொண்டு பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சியில். தொடர்ந்து கனேடிய வள பகுதியில் பார்க்க இருப்பது புதிய இணைய பாதுகாப்பு சட்டத்தை மத்திய அமைச்சர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். இதை பற்றியும் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அதைத் தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் காலநிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட்டுக்கு போயிருக்கின்றோம். இதில் பார்க்க இருப்பது கனேடியன் கவர்மெண்ட், ஃபெடரல் கவர்மெண்ட் இன்று அறிவித்திருக்கின்றார்கள் COVID-19 வேக்சின் மேண்டேட் கைவிடப் போவதாக. யாருக்கென்று பார்த்தோம் என்றால் ஃபெடரலி ரெகுலேட்டட் ஒர்க்கர்ஸ், பப்ளிக் சர்வீஸில் வேலை செய்பவர்கள், RCMPயில் வேலை செய்பவர்கள் போன்றவர்கள் அனைவருமே இதற்கு முன் 2 தடுப்பூசிகளையும் பெற்றிருந்தால், ஃபுல்லி வேக்சினேட்டாக இருந்தால் தான் வேலை புரியலாம் என்று ஒரு சட்டம் இருந்தது. அண்ட் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் அன்பெய்ட் லீவில் இருந்தார்கள். அவர்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாமல் ஃபெடரலி ரெகுலேட்டட் இடங்களில் வேலை செய்ய முடியாது. ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து இந்த சட்டம் நீக்கப்பட இருக்கின்றது. அண்ட் மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளிவந்த ஒரு டேட்டாவில் தெரிவித்திருக்கின்றார்கள், ஃபெடரல் பப்ளிக் ஒர்க்கர்ஸ் ஆல்மோஸ்ட் 98% ஆனவர்கள் தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றிருக்கின்றார்கள் என்று. அண்ட் ரிமைனிங் 2% ஆனவர்கள் தான் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளவில்லை என்று. அண்ட் இந்த வேக்சின் மேண்டேட் லிஃப்ட் பண்ணப்பட்ட பிறகு ஏர்போர்ட்ஸில் நீடித்து வருகின்ற லாங் லைனப்ஸ் அண்ட் பேக்லாக்ஸ் போன்ற விடயங்களை ஈஸ் பண்ணலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. அண்ட் இதை பற்றி இன்டர்கவர்மெண்டல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் டொமினிக் லெப்ளாங்க் குறிப்பிடும்போது அவர் சொல்லியிருக்கின்றார், ஃபெடரல் கவர்மெண்ட் ப்ரிப்பேர்டாக இருக்கின்றார்கள். இன்கேஸ் ஃபாலில் திருப்பியும் கோவிட் கேஸின் எண்ணிக்கை அதிகரித்து வந்தால் இது போன்ற வேக்சின் மேண்டேட்ஸை திருப்பி கொண்டு வருவதற்கு அவர்கள் ப்ரிப்பேர்டாகத்தான் இருக்கின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் ஃபெடரல் கவர்மெண்ட் இன்னும் ஒரு அறிவித்தலையும் இன்று வெளியிட்டிருந்தார்கள். அதாவது வேக்சின் மேண்டேட் லிஃப்ட் பண்ணப்பட இருக்கின்றது ஜூன் மாதம் 20ஆம் தேதி. உள்நாட்டு மற்றும் சர்வதேச பயணத்தில் ட்ராவலில் என்கேஜ் பண்ணவர்களுக்கு. இவர்கள் கனடாக்குள்ள நீங்கள் தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளாதவர்கள் கனடாக்குள்ளே ட்ராவல் பண்ணுறது ட்ராவல் பண்ணக்கூடியதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளுக்கு நீங்கள் ட்ராவல் பண்ண போகிறீங்கன்றாலும் ஜூன் மாதம் 20ஆம் தேதியிலிருந்து அதுவும் பாசிபிளாக இருக்கும். இருப்பினும் வெளிநாடுகளிலிருந்து கனடாவிற்கு நுழைவதற்கு
தடுப்பூசிகளை பெற்றிருக்க வேண்டிய அவசியம் ஸ்டில் பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் ஸ்டில் இன் பிளேஸாக இருக்கின்றது என்பதும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவித்தல் பற்றி டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் ஒமார் அல்கப்ரா பகிர்ந்து கொண்ட விடயங்களை பார்க்கலாம். COVID-19 and its threat to our public health and our economy has caused governments around the world and in Canada to take extraordinary measures to protect their citizens. Our government has made a solemn commitment to Canadians to be prudent and focus on doing the right thing, guided by science and expert advice. Our approach to protecting Canadians has worked. Canada has one of the highest vaccination rates in the world, with one of the lowest death rates in the world, and is also experiencing one of the fastest economic recoveries. We've seen how our measures have slowed down several COVID peaks and has given our healthcare system early warnings to adjust and respond. As the COVID situation evolves and as we learn more about this virus, we have been adjusting our measures. Many of these measures have been lifted. And it's clear that the COVID situation is not the same now as it was last fall when we implemented the vaccine mandate for travelers and transport workers. And this is thanks to the millions of Canadians who rolled up their sleeves and got vaccinated. That's why today's announcement is possible. And I'm pleased to announce that on June 20th, our government will suspend the requirement to be vaccinated in order to board a plane or train in Canada. Employers in the federally regulated transportation sector will also no longer need to have vaccination requirement for their employees. The suspension of the vaccine mandate was informed by key indicators, including the epidemiological situation and modeling, vaccine science, and high levels of vaccination against COVID-19 in Canada. As for travelers coming to Canada by air, land, and marine, there are no changes. All travelers entering Canada must continue to follow all entry requirements, including vaccination and using ArriveCan. As for cruise ships, vaccination for passengers and crew will remain in place. This decision is based on the unique nature of cruise ship travel, including the fact that passengers are in close contact with each other for an extended periods of time. Also, travelers on federally regulated planes and trains still need to wear a mask. Masks are an effective way of reducing transmission, especially in areas with restricted space, such as onboard planes, trains, or cruise ships. Our government will always continue to evaluate measures and will not hesitate to make additional adjustments based on the latest public health advice and science. It's also important to note that while travelers will be able to board a plane without having to verify their vaccination status, international travelers need to verify public health requirements imposed by the country they want to visit. Many countries around the world, including the US, continue to require a proof of vaccination upon entering their country. I want to thank all the travelers who've been vaccinated to protect themselves and others, as well as the transport workers who are working tirelessly to ensure the recovery of the sector. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள் நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா,
பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:10 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். டிரான்ஸ்போர்ட்டேஷன் மினிஸ்டர் அமர் அல்கபரா புதிதாக அறிவிக்கப்பட்ட ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அறிவிக்கப்பட்ட சட்டங்களை பற்றி தான் பகிர்ந்திருந்தார். ஸோ இதில் வந்து குறிப்பாக பகிர்ந்து கொண்ட விடயம் என்னவாக இருக்கின்றது என்றால், வேக்சின் மேண்டேட் வந்து டொமஸ்டிக் ட்ராவலுக்கும் மற்றது சர்வதேச பயணங்களுக்கும் செய்வதற்கு வேக்சின் மேண்டேட் வந்து லிஃப்ட் பண்ணப்படுகின்றது என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் வெளிநாட்டில் இருந்து கனடாக்குள்ளே வருபவர்கள் வந்து தங்களுடைய தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற சட்டம் வந்து ஸ்டில் இன் பிளேஸாக இருக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்த விடயம். அது மட்டுமல்லாமல் மாஸ்க் மேண்டேட்ஸ் வந்து பேசஞ்சர்ஸ் அனைவருமே போட்டுக்கொள்ள வேண்டும், அதுவும் வந்து இன் பிளேஸாக இருக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்ட விடயம். அத்துடன் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏர்போர்ட்ஸில் கண்டினியூ ஆகின்ற லாங் லைனப்ஸை வந்து ஈஸ் பண்ணுவதற்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் என்று நம்பப்படுகின்றது. அதனால தான் இந்த சட்டங்கள் வந்து கொண்டு வரப்பட்டிருப்பதாகவும் அமர் அல்கபரா வந்து தெரிவித்திருந்தார். அத்துடன் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து ஸ்டில் அன்வேக்சினேட்டான கனேடியன்ஸ் வந்து கனடாக்குள்ளே வருபவர்கள் ஸ்டில் குவாரண்டைன் பண்ணணும், மற்றது டெஸ்டிங் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டில் இன் எஃபெக்டாக இருக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒரு விடயமாக இருக்கின்றது. அத்துடன் அன்வேக்சினேட் கனேடியன்ஸ் வந்து கனடாக்குள்ளே வருபவர்கள் அவர்களுடைய ஹெல்த் குவெஷனர் வந்து ஃபில் பண்ண வேண்டும் ஏர் கேன் ஆப் மூலமாக என்பதும் இங்கு தெரிவிக்கப்பட்ட சில விடயங்களாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரைடே வந்து ஆடவா ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார்கள் ரேண்டம் கோவிட் டெஸ்ட் வந்து ஏர்போர்ட்ஸில் இடம்பெறுகின்றது. ஸோ அதை வந்து ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நிறுத்துவதாக. அது மட்டும் இல்லாமல் அன்வேக்சினேட்டான பேசஞ்சர்ஸ், இன்டர்நேஷ்னல் பேசஞ்சர்ஸ் வந்து அவர்களுடைய மேண்டட்டரி ரேபிட் டெஸ்ட்டை வந்து ஆஃப் சைடில் வந்து செய்யலாம் என்று சொல்லியிருந்தார்கள். ஏர்போர்ட்ஸில் வந்து இதை வந்து செய்யாமல் ஜூலை மாதம் 1ஆம் தேதியிலிருந்து என்று. ஸோ இதை பற்றி ஏர்போர்ட் கவுன்சில் பகிர்ந்து கொண்ட விடயங்களை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எடுத்தது வந்து நல்ல விடயம், ஆனால் இன்னும் நிறைய விடயங்களை அவர்கள் மேற்கொள்ளலாம், ஏர்போர்ட்ஸில் வந்து கண்டினியூ ஆகிக்கொண்டு வருகின்ற லாங் லைனப்ஸை வந்து ஈஸ் பண்ணுவதற்கென்று தெரிவித்திருக்கின்றார்கள். இதை பற்றி டொரண்டோஸ் பியர்சன் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்து சொல்லியிருக்கின்றார்கள் வேக்சின் மேண்டேட்ஸை வந்து கைவிடுவது ஒரு ரைட் ஸ்டெப் என்று சொல்லியிருக்கின்றார்கள். பட் ஸ்டில் நிறைய முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஹெல்த் செக்ஸை வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியால் செய்கிறது, அதன் காரணமாக லாங் லைனப்ஸ் வந்து தவிர்க்கக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:13 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து கனேடிய வள பகுதிக்கு தான் செல்ல இருக்கின்றோம். ஸோ இன்றைய கனேடிய வளத்தில் பார்க்க இருப்பது கனடாவை பொறுத்த வரைக்கும் ஒரு காமன் ஆக்டிவிட்டியாக இருக்கின்றது. என்னவென்று பார்த்தோம் என்றால் சைபர் அட்டாக். ஸோ கம்பெனிஸ், யூனிவர்சிட்டிஸ், ஈவன் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து சைபர் அட்டாக்ஸால் வந்து பாதிக்கப்பட்டு வருகின்றார்கள். அண்ட் சைபர் கிரிமினல்ஸ் வந்து பர்சனல் அண்ட் ப்ரைவேட் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு இவர்கள்ட்ட வந்து மிரட்டி பணம் பெற்றுக்கொள்கின்றார்கள் இந்த டேட்டாவை வந்து ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு. ஸோ இது போன்ற சம்பவங்கள் வந்து கனடாவில் காமனாக இடம்பெறுகின்றது என்று தெரிவிக்கப்பட்டு வருகின்றது. இருப்பினும் பாதிக்கப்பட்டு வருகின்ற ஆர்கனைசேஷன்ஸ் வந்து இவர்கள் ஃபெடரல் கவர்மெண்ட் இல்லாட்டி கவர்மெண்ட்டுக்கு வந்து ரிப்போர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் அவர்கள் சைபர் கிரிமினல்ஸ் வந்து கேட்கின்ற பணத்தொகையை வந்து கொடுத்துவிட்டு குவாய்ட்லி இதை வந்து க்ளோஸ் பண்ணுகின்றார்கள் என்கின்ற விடயம் வந்து இப்போது நடைபெற்று வருகின்றது. ஸோ இதன் காரணமாக ஃபெடரல் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஃபுல் பிக்சர் வந்து கண்டறியக்கூடியதாக இல்லை. ஸோ இதன் காரணமாக பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிச்சினோ வந்து அறிவித்திருக்கின்றார் இன்று ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் நடைபெற்ற கமிட்டி மீட்டிங்கில். அதாவது கவர்மெண்ட் வந்து இப்படி சைபர் அட்டாக்ஸால் பாதிக்கப்படுகின்ற கம்பெனிஸ் பாதிக்கப்பட்டால் இந்த இன்சிடென்ட்ஸை வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு விடயத்தை மேண்டட்டரி ஆக்கப் போவதாக தெரிவித்திருக்கின்றார். ஸோ பிஸ்னஸஸ் அண்ட் ப்ரைவேட் செக்டர் ஆர்கனைசேஷன்ஸ் வந்து ransomware இன்சிடென்ட்ஸ் மற்றும் அதர் சைபர் அட்டாக்ஸ் வந்து அவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் வந்து ரிப்போர்ட் பண்ண வேண்டும் என்கின்ற ஒரு சட்டத்தை கொண்டு வரப்போவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது.
ஸோ இதை பற்றி பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிச்சினோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். In the 21st century, cybersecurity is national security. It was in this frame that a few weeks ago we made a major announcement about the future of Canada's telecommunications system. Given the significant and unacceptable risks that they pose to our national security, we stated our intention to prohibit Huawei and ZTE from Canadian telecommunications networks. Today, we are here to expand beyond the steps of excluding certain actors who pose a significant threat to our telecommunications network. Today, we're here to talk about the future of Canada's cybersecurity. The legislation which I tabled in the House earlier this morning presents us with an opportunity to reconsider what cybersecurity looks like and to redouble our efforts at creating the defenses that are necessary. The world is changing rapidly. New technologies in cyber are emerging, presenting Canadians with unique opportunities in the way we do business and go about our daily lives. At the same time, we also have to be eyes wide open about possible threats to our critical cyber infrastructure. Ransomware attacks, espionage, cyber attacks, foreign interference, the conduct of hostile state actors and their proxies are all part of the national security landscape. Seizing the economic opportunities while at the same time acknowledging the threats that exist is precisely why we are here today. And today, we are acting. This morning, I introduced Bill C-26. This legislation will protect Canadian cybersecurity by strengthening the partnerships between the government and the telecommunications sector, federal regulators, enhanced supports for sectors of the economy that are vital to national security and public safety, and offer new tools to protect Canadians in cybersecurity. The Act will do two things. First, it will amend the Telecommunications Act to add security as a fundamental policy objective. This will give our government the legal authority to compel any action necessary to secure our telecommunications system. Most significantly, this includes prohibiting Canadian companies from using products, equipment, and services from high-risk suppliers like the ones I referred to at the outset of my remarks. Second, the Act introduces the Critical Cyber Systems Protection Act, with a view to securing Canada's critical cyber infrastructure long into the future. This new Act will help organizations better prepare, prevent, and respond to cyber incidents across 4 federally regulated sectors: finance, telecommunications, energy, and transport. It will require the operators of the systems to bolster their protections against a wide array of incidents, including cyber attacks, electronic espionage, and ransomware. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்புக்கு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். IP கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS drapery and blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS drapery and blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS drapery and blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:20 p.m. and Torontoவின் weather
23 டிகிரி செல்சியஸாக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிச்சினோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களைத்தான் பார்த்திருந்தோம். Public Safety Minister Marco Mendicino இன்று House of Commonsல Bill C-26 வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார். இந்த பில்லின் நோக்கம் என்னவாக இருக்கின்றது என்றால் 2 மெயின் கோல்ஸ். முதலாவது என்னவாக இருக்கின்றது என்றால் டெலிகம்யூனிகேஷன் ஆக்டை வந்து அமெண்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும் இந்த பில்லை வந்து பாஸ் பண்ணுவதன் மூலமாக. அடுத்ததாக ஃபெடரலி ரெகுலேட்டட் இடங்கள் வந்து சைபர் அட்டாக்ஸால் பாதிக்கப்படுவதை நிறுத்தக்கூடியதாகவும் தவிர்க்கக்கூடியதாகவும் இருக்கும் என்பது இன்று பப்ளிக் சேஃப்டி மினிஸ்டர் மார்க்கோ மெண்டிச்சினோ பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களாக இருக்கின்றது. அடுத்ததாக குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 28 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியாலில் அதிகூடிய வெப்பநிலை 27 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 20 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி நிறைந்த நாளாக இருக்கும். கல்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 8 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 16 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 11 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஜூன் மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:22 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். தொடர்ந்து பார்க்க இருப்பது பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ வந்து இன்று அறிவித்திருந்த விடயங்கள் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ ஆடவாவில் அமைந்திருக்கின்ற ரஷ்யன் எம்பசியில் வந்து ஒரு ஈவெண்ட் நடைபெற்றது. ரஷ்யா டே பார்ட்டி என்று ஒரு ஈவெண்ட் நடைபெற்றது. ஸோ இதற்கு கவர்மெண்டை சார்ந்த குளோபல் அஃபேர்ஸ் கனடாஸ் டெப்யூட்டி சீஃப் வந்து பங்கேற்று இருந்தார். ஸோ இதன் காரணமாக நிறைய பேக்லாஷை வந்து பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ மற்றும் மெலனி ஜோலி வந்து எதிர்கொண்டு வந்தார்கள். ஸோ இதை பற்றி இன்று நடந்த கொஷன் பீரியடில் இன்டர்ம் கன்சர்வேட்டிவ் லீடர் கேண்டிஸ் பெர்கன் வந்து பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோட்ட கேள்வி எழுப்பியிருந்தார். எதற்காக யுக்ரைனை சப்போர்ட் பண்ணுகின்ற ஒரு கவர்மெண்ட் வந்து இந்த பார்ட்டிக்கு கவர்மெண்ட் ரெப்ரசன்டேட்டிவை அனுப்பினது என்று கேள்வி எழுப்பப்பட்டிருந்தது. ஸோ இதற்கு பிரைம் மினிஸ்டர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்திருந்தார், இந்த பிஹேவியர் வந்து அப்சல்யூட்லி அன்அக்செப்டபிள் என்று தெரிவித்திருக்கின்றார். அண்ட் அது மட்டுமல்லாமல் ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலனி ஜோலி இதை பற்றி பகிர்ந்திருந்தார் நேற்று. அண்ட் இன்றும் இதை பற்றிய கேள்விகள் இவருக்கு எழுப்பப்பட்டிருந்தது. இதற்கு இவர் வந்து அப்பாலஜைஸ் பண்ணியிருந்தார் இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டதற்காக. ஸோ இதை பற்றி ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்டர் மெலனி ஜோலி பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Well, listen, I told you yesterday that this should never have happened. This will not happen again. And I had a tough conversation with my team and also with my deputy minister. I'm as angry as you and as Canadians watching us right now. And so now, the goal is to make sure that we continue our very important work regarding Ukraine. I had a really good conversation yesterday again with the foreign minister from Ukraine. The big question right now is how can Canada support Ukraine as they're trying to accede to the EU. So, of course, we will support them in this very important membership process.
And we will continue to help them try to ship grains around the world, because right now, clearly, we know that Russian forces are targeting farmers and also the ports of Odessa and Mykolaiv. But did you personally know? Did you personally know? No, I didn't know. I didn't know, and that's why I'm frustrated, of course. But of course, I'm the minister. So of course the buck stops here, and that's why I'm telling you that it should not have happened, and it can't go forward and happening anytime. Like, I mean, it won't happen again. I didn't want an explanation. I would have never approved it. So there's no explanation. There's no explanation to be given, folks. I think I've given you the information that I have, and I've been transparent regarding this issue. மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் இந்த வருடத்தின் அதிரடி மலிவு விற்பனை. உங்கள் வீட்டுக்கான அனைத்து தளபாடங்களும் மிக மிக மலிவு விலையில். ஒரே இடத்தில் அனைத்து தளபாடங்களும் மலிவு விலையில், புத்தம் புதிய டிசைன்களில். பெட்ரூம் செட், டைனிங் ரூம் செட், லிவிங் ரூம் பர்னிச்சர். இவை தவிர மலேசியா, இத்தாலி, சைனா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் இருந்து தெரிவிக்கப்பட்ட நவீன டிசைன், உறுதியான கனதியான தளபாடங்கள் உங்கள் இல்லங்களுக்கு இலவச விநியோகம் செய்கின்றார்கள். ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் மாயாஸ் பர்னிச்சர் வழங்கும் அதிரடி மலிவு விற்பனை. 416-669-1214 www.mayasfurniture.ca. Darshini Legal Services Professional Cooperation, Traffic Tickets, Landlord, Tenant Board தொடர்பான விடயங்கள், Employment Law, Small Claims போன்ற அனைத்து விடயங்களுக்கும் Darshini Legal Services Professional Cooperation சட்ட துணை நிறுவனம். 416-362-8500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில், குறைந்த கட்டணத்தில், சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் Darshini Legal Services Professional Cooperation, Scarborough, Warden and Shepherd சந்திப்பில் Darshini Legal Services. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:27 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல். பார்த்திருந்தோம் Foreign Affairs Minister மெலனி ஜோலி பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை. ஆடுவாவில் அமைந்திருக்கின்ற ரஷ்யன் எம்பசியில் இடம்பெற்றிருந்த ரஷ்யா பார்ட்டிக்கு குளோபல் அஃபேர்ஸ் கனடாஸ் டெபியூட்டி சீஃப் வந்து பங்கேற்றுக் கொண்டது இவருக்கு தெரியாது என்று தெரிவித்திருந்தார். அது மட்டுமில்லாமல் ஈவன் தோ ஆன் பிஹாஃப் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் வந்து இவர் மன்னிப்பும் கேட்டிருந்தார் அண்ட் இது போன்ற சம்பவம் மீண்டும் இடம்பெறாது என்றும் செய்தியாளர்களின் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அத்துடன் யுக்ரைனுக்கான சப்போர்ட்டை வந்து மீண்டும் ரீஅஃபர்ம் பண்ணியிருந்தார் இன்றைய செய்தியாளர்களின் சந்திப்பின் போது. டொரண்டோ நேரம் தற்போது 9:28 p.m. அண்ட் நிகழ்ச்சியில் அடுத்து நாங்கள் பார்க்க இருப்பது நாணய மாற்று வீதம் தான். ஸ்ரீலங்காவில் 298 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக நாணய மாற்று வீதம் இருக்கின்றது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 62 இந்தியன் ருப்பீஸாக நாணய மாற்று வீதம் இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு நாணய மாற்று வீதம் இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இலங்கை 298 இலங்கை ரூபா, இந்தியா 62 இந்திய ரூபா, அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.74 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.77 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.64 பிரித்தானிய பவுண்ட்ஸ், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.08 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:29 p.m. Torontoவின் weather 23 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Home Life Future Realty Inc. செல்வா வெற்றிவேல்.
இதைத் தொடர்ந்து ஒரு செய்தி தான் பார்க்க போகின்றோம். கனடாவை பொறுத்த வரைக்கும் இப்போது எல்லோருமே ஒன்டாரியோவில் எல்லோருமே கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு விடயம் என்னவென்றால் கேஸ் ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கொண்டே இருக்கின்றது என்றுதான். இதை பற்றி பிரசிடென்ட் ஆஃப் கனேடியன்ஸ் ஃபார் அஃபோர்டபுள் எனர்ஜி டான் மேக்டீக் வந்து இன்று பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். நாளை வெனஸ்டே வந்து கேஸ் ப்ரைஸஸ் 5 சென்ட்ஸாக குறைய இருப்பதாக தெரிவித்திருக்கின்றார். ஸோ நாளைக்கு 207.9 சென்ட்ஸ் per லீட்டராக கேஸ் ப்ரைஸஸ் இருக்கும், 5 சென்ட்ஸ் ரெடியூஸ் பண்ணியிருக்கும் என்பதை இன்று தெரிவித்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் சம்மர் டைம்ஸில் இன்னும் சில நாட்களில் இல்லாட்டி வாரங்களில் வந்து கேஸ் ப்ரைஸஸ் அதிகரிக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கின்றது. அண்ட் கேஸ் ப்ரைஸஸ் வந்து 225 சென்ட்ஸ் per லீட்டராக ரீச் பண்ணக்கூடியதற்கான சான்சஸ் இருக்கின்றது என்பதும் இன்று தெரிவித்திருந்தார். ஸோ இந்த 5 சென்ட்ஸ் டிக்ரீஸ் 5 சென்ட்ஸ் வந்து நாளைக்கு கேஸ் ப்ரைஸஸ் வந்து டிக்ரீஸ் பண்ண போகின்றது. ஸோ இதை வந்து அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்ளுமாறும் தி பிரசிடென்ட் ஆஃப் கனேடியன்ஸ் ஃபார் அஃபோர்டபுள் எனர்ஜி வந்து தெரிவித்திருந்தார். டொரண்டோ நேரம் தற்போது 9:31 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து கலையரங்கம் தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இன்றைய கலையரங்க பகுதியில் பார்க்க இருப்பது ஒரு பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் அஜீஷ் சிவகுமார் மற்றும் உத்ரா யுனிகிருஷ்ணன். பார்க்கலாம்.
நடனம் உலகை வாழணும் உன் போலே மழை முகில் விளக்கணும் எனக்கு உன் போலே இயற்கை வியக்கணும் நானும் போலவே உலகினை போலே நிலவையும் அருகினில் தானே ரசிக்கணும் நானும் போலவே. உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ப குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு life100.ca. Toronto நேரம் தற்போது 9:37 PM and Toronto weather 23 degrees Celsius ஆக உணரப்படுகின்றது. அத்துடன் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல். ஆகாய நீலமே என்கின்ற பாடலை அஜீஷ் சிவகுமார் மற்றும் உத்ரா யுனிகிருஷ்ணன் பாடியிருந்தார்கள். அந்த மியூசிக் இஸ் பை ஸ்ரீ விஜய் ராகவன். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களோடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஜூன் மாதம் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியாலிட்டி இன்க் செல்வா வெற்றிவேல் ஆதரவில் குட் ஈவினிங் கனடா.com, தேசியம் நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். கனேடியர்களின் உள்நாட்டு சர்வதேச பயணங்களுக்கான தடுப்பூசி ஆணைகளை ஜூன் மாதம் 20ஆம் தேதி முதல் கனேடிய அரசாங்கம் விலக்குகிறது. உள்நாட்டில் பயணம் மேற்கொள்பவர்களுக்கும் வெளியூர் செல்லும் சர்வதேச பயணிகளுக்கு கோவிட் தொற்றுக்கு எதிராக முழுமையாக தடுப்பூசி போட வேண்டும் என்ற தேவையை கனேடிய அரசாங்கம் கைவிடுகிறது. ஆனாலும் ஏனைய அனைத்து மறு நுழைவு தேவைகளும் நடைமுறையில் இருக்கும் எனவும் அனைத்து பயணிகளும் தொடர்ந்து முகமூடிகளை அணிய வேண்டும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரசுகளுக்கிடையேயான விவகார அமைச்சர் டாமினிக் லெப்லாங், போக்குவரத்து அமைச்சர் ஓமர் அல்கப்ரா, கருவூல வாரிய தலைவர் மோனா ஃபொரன்ட்ரியே, சுகாதார அமைச்சர் ஜீன் வைஸ் டூக்ளோஸ் ஆகியோர் இணைந்து இன்று இந்த அறிவித்தலை வெளியிட்டுள்ளனர். இன்று அறிவிக்கப்பட்ட மாற்றம் தடுப்பூசி போடப்படாத கனேடியர்கள் உள்நாட்டு அல்லது சர்வதேச இடங்களுக்கு செல்லும் விமானங்களிலும் புகையிரதங்களிலும் பயணிக்க அனுமதி வழங்குகிறது. வெளிநாட்டவர்கள் கனடாவுக்கு நுழைவதற்கு தடுப்பூசி போட வேண்டும் என்ற நடைமுறை தொடர்ந்தும் அமலில் இருக்கும். ஆனாலும் தற்போது கனடாவில் உள்ள வெளிநாட்டினர் தடுப்பூசி போடப்படாவிட்டாலும் நாட்டை விட்டு வெளியேற முடியும் எனவும் இன்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை மத்திய அரசு ஊழியர்களுக்கும் போக்குவரத்து ஊழியர்களுக்குமான கோவிட் தடுப்பூசி கட்டுப்பாடுகளை கனேடிய அரசாங்கம் நீக்குகிறது.
தடுப்பூசி கட்டுப்பாடுகள் காரணமாக ஊதியம் இல்லாமல் தற்போது நிர்வாக விடுப்பில் உள்ள ஊழியர்கள் தங்கள் பணியை மீண்டும் ஆரம்பிக்க அவர்களின் மேலாளர்கள் தொடர்பு கொள்ளப்படுவார்கள் என்றும் இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெற்றிகரமான தடுப்பூசி வழங்கல் நடவடிக்கையை தொடர்ந்து இந்த முடிவுகள் எடுக்கப்படுவதாக கனேடிய அரசாங்கம் கூறியுள்ளது. தகுதியான கனேடியர்களில் 90% கோவிட் தடுப்பூசியை பெற்றுள்ளார்கள். இன்றைய அறிவித்தல் என்பது கோவிட் கட்டுப்பாடுகளின் முழுமையான நீக்குதலுக்கு சமமானதல்ல என கன்சர்வேட்டிவ் கட்சியின் போக்குவரத்து விமர்சகர் மெலிசா லான்ஸ்மேன் தெரிவித்துள்ளார். இன்றைய அறிவித்தல் குறித்து தம்மிடம் ஆலோசனை நடத்தப்பட்டதாக NDP தலைவர் ஜாக்மின் சிங் தெரிவித்துள்ளார். கனேடியர்கள் முகம் கொடுக்கும் பல சவால்களை எதிர்கொள்ள பொது அறிவு கொள்கைகளை கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று நடைபெற்ற பல்கலாச்சார ஊடகங்களின் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். லிபரல் அரசாங்கத்தின் கட்டுப்பாடற்ற செலவுகளும் பொறுப்பற்ற அரசியலும் காரணமாக கனேடியர்கள் வாழ்க்கை செலவு நெருக்கடியை எதிர்கொள்வதாக பெர்கன் குறிப்பிட்டுள்ளார். காலாவதியான கோவிட் கட்டுப்பாடுகள் கனேடியர்கள் இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புவதை தடுக்கிறது எனவும் எதிர்க்கட்சி தலைவர் கூறியுள்ளார். அண்மைய லிபரல் NDP ஒப்பந்தம் கனேடியர்களின் நலன்களுக்கு எதிராக செயல்படுகிறது எனவும் பெர்கன் குற்றம் சாட்டியுள்ளார். கடந்த வாரம் ஒட்டோவாவில் உள்ள ரஷ்ய தூதரகத்தில் நடந்த விருந்தில் கனேடிய பிரதிநிதி கலந்து கொண்டது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாதது என கனேடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ தெரிவித்துள்ளார். ஒட்டோவாவில் உள்ள தூதரகத்தில் கடந்த வெள்ளிக்கிழமை நடைபெற்ற ரஷ்ய தின கொண்டாட்டத்தில் கனேடிய வெளியுறவுத் துறையைச் சேர்ந்த நெறிமுறை அதிகாரியின் துணைத் தலைவர் கலந்து கொண்டுள்ளார். இந்த வரவேற்புக்கு நிகழ்வில் கனேடிய பிரதிநிதியை அனுப்புவதற்கான முடிவு வெளியுறவு துறையினரால் எடுக்கப்பட்டதாக ஒரு அறிக்கை கூறுகிறது. இந்த முடிவு குறித்து இன்றைய நாடாளுமன்ற அமர்வின் கேள்வி நேரத்தில் கன்சர்வேட்டிவ் கட்சியின் இடைக்கால தலைவர் கேண்டிஸ் பெர்கன் கேள்வி எழுப்பினார். இது ஒருபோதும் நடந்திருக்கக்கூடாது என பதிலளித்த ட்ரூடோ, நாங்கள் அதை முற்றிலும் கண்டிக்கின்றோம் எனவும் கூறியுள்ளார். உக்ரைன் அதிபரிடம் ட்ரூடோ மன்னிப்பு கேட்பார் என தான் நம்புவதாக பெர்கன் கூறினார். இன்று 45 நிமிடங்கள் உக்ரைன் அதிபரிடம் தொலைபேசியில் உரையாடியதாக கூறிய ட்ரூடோ, உக்ரைனுக்கு கனடாவின் ஆதரவை தெரிவித்ததாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் கனேடிய பிரதிநிதி கலந்து கொண்டது ஏற்றுக்கொள்ள முடியாத தவறு என நேற்று கூறிய வெளியுறவு அமைச்சர் மெலனி ஜோலி, இதுபோன்ற தவறு மீண்டும் நிகழாது எனவும் தெரிவித்துள்ளார். ஒன்டாரியோவில் எரிபொருளின் விலை நாளை குறையும் என எதிர்வு கூறப்படுகிறது. நாளை எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2.07 குறையும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. இது தற்போது விற்பனையாகும் எரிபொருளின் விலையிலிருந்து 5% விலை குறைவாகும். கடந்த வார இறுதியில் டொரண்டோ பெரும்பாகத்திலும் மேற்கு ஒன்டாரியோவிலும் எரிபொருளின் விலை ஒரு லீட்டருக்கு சராசரியாக $2.15 உயர்ந்தது. கோடை மாதங்களில் எரிபொருளின் விலை லீட்டருக்கு $2.25 அதிகரிக்கும் எனவும் எதிர்வு கூறப்படுகின்றது. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியின் செல்வா வெற்றிவேல் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:44 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி இன்க் செல்வா வெற்றிவேல். இதைத் தொடர்ந்து இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. எங்களுடன் இவ்வளவு நேரமாக இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.